ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுலேயுமே ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் வந்து டே இன் மை லைஃப் vlog வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்லேருந்தே vlog ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் வந்து ஆதோவுக்கு வந்து ஒரு 6:30 6:15க்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுவேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஆதோவுக்கு வந்து முட்டை தோசையும் நடக்கலை சட்னியும் தான் வந்து பண்ணியிருந்தேன். அப்போயே எனக்கும் வந்து காஃபி போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஆதோ குளித்து கிளப்பி ஸ்கூலுக்கு வந்து 7:25க்கு அனுப்பிச்சி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதோவை ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு. ஆதோவுக்கு ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிச்சதுக்கப்புறம் வியானா வந்து கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க. ஏன்னா ஆதோ எந்திரிக்கும் போதே எந்திரிச்சிட்றதுனால கொஞ்சம் நேரம் நல்லா விளாண்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து தூங்க வச்சுட்டு நானும் குளிச்சு ரெடியாகி வந்துட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால சாமிக்கு எல்லா பூவும் பறித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பூவுமே வந்து செடியிலேருந்து பறிச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நான் போட்டிருக்க அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து லோரா ஃபேஷனிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. அவங்கக்கிட்ட வாங்கினது தான், கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நம்ம வெளியே போகும்போது போட்டுக்கலாம், வீட்லேயும் வந்து ரெகுலர் வேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ப்ரொக்கோலியும் பீஸும் போட்டு ஒரு கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதை வந்து நம்ம எல்லாமே வதக்கி அதுக்கப்புறம் அரைக்க போகிறோம். ஸோ ப்ரொக்கோலி வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து பொரியலாக சாப்பிட நிறைய பேத்துக்கு பிடிக்காது. அதுமாதிரி குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா இந்த மாதிரி கிரேவி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக சாப்பிட்டுப்பாங்க. ஒரு 3 தக்காளியும் வந்து சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் வந்து நம்ம போட்டு வதக்கி அரைக்கணும். ப்ரொக்கோலியை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ் வேலியோட இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயில் தான் வந்து நான் பண்ண போகிறேன். இதுலேயே வந்து பெரிய சைஸ் கடாய் வந்து நான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ரெகுலர் டே டு டே குக்கிங்க்கு வந்து நான் அந்த கடாய் டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணுவேன். அதுலேயே ஒரு சைஸ் சிறுசாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பொரியல் கொஞ்சமாக ஏதாவது செய்யும் போதெல்லாம் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடாயை வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸு 2.7 லிட்டர். ஒரு 3 பேர் 4 பேர்த்துக்கு குக் பண்ணுறதுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். நல்லா ஹெவியாக இருக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும் பேக் சைடு. இது வந்து நீங்கள் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும். நல்லா 304 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதே கடாய் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அபி தமிழ் அப்படிங்கிற கோட் கொடுத்தா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% ஆஃபர் கிடைக்கும். எல்லா லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பொரியல் பண்ணுறதுக்கு, சட்னி வதக்கிறதுக்கு, கிரேவிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த கடாயில் தான் வந்து நான் ப்ரொக்கோலி கறி வந்து செய்ய போகிறேன். கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கணும். ஸோ பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் வந்து நான் ப்ரொக்கோலியும் பீஸையும் ஸ்டீம் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்டீமர் வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அதை நம்ம உள்ள தண்ணி ஊற்றி இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன காய் வேணுமோ அதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஆவியில் வேக வச்சுக்கலாம். ப்ரொக்கோலியை வந்து நீங்கள் டேரெக்டாக குக் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி குக் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பீஸையும் அது கூடவே வந்து ஸ்டீம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாஷ் பண்ணி இதில் சேர்த்துட்டேன். இந்த கடாயும் வந்து இண்டஸ் வேலியில் வாங்கினது தான். ஆல்ரெடி நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இதுக்கு வந்து உங்களுக்கு லிட்டோடையே வரும். ஸோ நம்ம காய் வேக வைக்கிறதுக்கு கார்னு இதெல்லாமே வந்து நான் இதில் தான் பண்ணுவேன். ஸோ அது பாட்டுக்கு தனியாக அந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. சைடில் தக்காளியும் போட்டு வதக்கி விட்டுருக்கேன். ஸோ அப்பப்போ பாத்திரமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். சாப்பர், பீலர், கட்டர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து கழுவி எடுத்து வச்சுருவேன். ஹவுஸ் ஹெல்ப் வரும்போது நம்ம மெயின் குக்கிங் பண்ண பெரிய பெரிய பாத்திரங்கள் அதெல்லாமே போட்டுருவேன். மற்றபடி செராமிக் பிளேட்ஸு, நம்ம கட் பண்ணுறது, காஃபி கப்ஸ் இதெல்லாமே வந்து கையோட வாஷ் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச்லேயே வந்து காய்கறி, கீரை இதெல்லாம் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஸோ காலையில் நம்ம இந்த மாதிரி கிரேவி அந்த மாதிரி எதாவது பண்ணும்போது ஒரு 2-3 வெஜிடபிள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மதியம் பொரியல், கீரை இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கலாம். மத்தியானத்துக்கு மட்டர் ரைஸ் வந்து ஊற வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு, தனியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து பாருங்கள் ப்ரொக்கோலியும் பச்சை பட்டாணியும் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணியாச்சு. ஸ்டீம் பண்ணோடனே உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி இந்த காலிஃப்ளவர் இந்த மாதிரி இதில் எல்லாம் வரக்கூடிய ஒரு ஸ்மெல்லும் வந்து போயிடும். ஸோ அது வந்து தனியாக வந்து புதுசாக ஏதோ ஒரு காய் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்காது. நம்ம ஈஸியாக வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் குழந்தைங்களுக்கும் வந்து கொடுக்கலாம். ஸோ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டெய்லி வீட்டில் எங்களுக்கு என்ன குக் பண்ணுறோமோ அதிலே வந்து காரம் வந்து சேர்த்துக்காமல் வியானாக்கும் அதுக்கும் எடுத்துருவேன். ஸோ அதனால் தனியாக அவங்களுக்குன்னு குக் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். பட் ஆதவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே நான் தனியாக தான் வந்து பண்ணி கொடுத்துட்ருந்தேன். இப்போ வியானாக்கு வந்து எங்களுக்கு ஆதவுக்கு வந்து ஸ்பைசஸ் எல்லாம் எடுக்கும்போது அதையவே வந்து வியானாக்கும் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பழக்கிட்டேன். அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 சின்ன பீஸ் பட்டை வந்து சேர்த்துருக்கேன். ஒரு 3 கிராம்பும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டையும் வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பேஸ்ட் இருக்கிறனால அதை வந்து இதில் ஆட் பண்ணலை.
ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குருமா, கிரேவி இதுக்கெலாம் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆனியனை அரைச்சி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடாதவங்க கூட அதெல்லாம் வந்து சேர்த்துப்பாங்க. இஞ்சி பூண்டு க்யூபையும் வந்து நான் இதில் சேர்த்துட்டேன். இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ரா ஸ்மெல் வந்து போகணும். ஸோ இதில் வந்து ஸ்பைசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்புத்தூள் வந்து 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து மிளகு வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து இந்த டைம்லேயே நீங்கள் வந்து ஒரு ரெட் சில்லி பவுடர் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் குழந்தைங்களுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை ஆட் பண்ணலை. ஸ்பைசஸையுமே வந்து தனித்தனி பவுடராக வந்து நான் அரைச்சி வச்சுப்பேன். ஸோ ஒவ்வொரு ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி எது வந்து எந்த ரெசிபிக்கு போட்டால் நல்லாயிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்பைஸ் பவுடர்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன். சீரகத்தூள் ஆகட்டும், சோம்புத்தூள், மிளகுத்தூள், பட்டைத்தூள், இந்த மாதிரி எல்லா தூளுமே வந்து தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நல்லா குக் ஆனதும் நல்லா ஒரு திக் கர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு க்ரீமி டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணுறோம். ஸோ கடையில் கிடைக்கிற ஃப்ரெஷ் க்ரீம் அதெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணாமல் வீட்டில் நம்ம ஊற்றி வைக்கிற தயிரே வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம், கர்டு இதெல்லாமே வந்து வெளியே வாங்க மாட்டேன். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கோலி அண்ட் பீஸ் இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஸ்டீம் ஆகி குக் ஆகி தான் இருக்குது. அதனால் ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த ஒரு வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், கீரை ஆகட்டும், எதையுமே வந்து நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. கரெக்டாக அந்த பாயில் ஆகி கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடுறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வியானாக்கும் அதோக்கும் தனியாக அந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ரிமைனிங்க்கு வந்து நம்ம ஸ்பைஸ் பவுடர் சேர்த்து இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ சில்லி பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே வந்து காரத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 1 டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த சில்லி பவுடரோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். ஓவர் ஃபேன்சியாக வந்து ரெசிபீஸ் வந்து எதுவுமே மோஸ்ட்லி நான் வீட்டில் வந்து செய்ய மாட்டேன். ட்ரெடிஷ்னலான அதே மாதிரி கிட்ஸுக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நம்ம நிறையா வெஜிடபிள்ஸ் அண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும், சேர்த்துக்கணும், அந்த மாதிரி ரெசிபீஸ் தான் நான் மோஸ்ட்லி செய்வேன். ஏன்னா எனக்கா வெளியே போகிறோம், ஹோட்டல் போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம பிடிச்சதை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். வீட்லேயும் அதே டேஸ்ட்டில் அதே மாதிரி நம்ம நிறையா எண்ணெயெல்லாம் ஊற்றி அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஹெல்த் கான்ஷியஸ்ங்கிறது கண்டிப்பாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதனால் வீட்டில் குக் பண்ணும்போது ஒன்லி ஹெல்த்தி ரெசிபீஸ் மட்டும்தான் குக் பண்ணணும். என்னைக்காவது நம்ம வெளியே போகும்போது அக்கேஷனலாக சாப்பிட்றதுங்கிறது ஒரு தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் குக் பண்ணுவேன். இப்போ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி கூட இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 9 o'clock ஆகிடுச்சு. இப்போ நம்ம போய் பூஜா ஒர்க்லாம் வந்து செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ சாமி ரூம் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால தேர்ஸ்டே வந்து மல்லிகைப்பூ கட்டினது வந்து வீட்டிலே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ சாமிக்கு வந்து ஃப்ரைடே அன்றைக்கி ஃபுல்லாக மல்லிகைப்பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களும் கொடுக்க மறந்துட்டாங்க, நானும் கேட்க மறந்துட்டேன். சரி, செடியில் இருக்க பூ வந்து கரெக்டாக இருந்துச்சு, சரி அதை பறித்து வச்சுட்டேன். தேர்ஸ்டேவே வந்து எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணி வைக்கிறதுனால ஃப்ரைடே மார்னிங் வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஹஸ்பண்டும் வந்து இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. வியானாவை வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. சரி, குயிக்காக வந்து நம்ம vlog எடுத்துகிட்டே இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி vlog ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக vlog எடுக்கணும் அந்த மாதிரிலாம் நினைப்பேன். பட் குழந்தைங்கள வச்சுருக்கிறதுனால நம்ம கரெக்டாக அவங்க டயத்துக்கு பார்த்துக்கிறது, சாப்பிட வைக்கிறது, தூங்க வைக்கிறது டெய்லி ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே நிறையா நாள் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. பட் கொடுக்குற கண்டென்ட்டை வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும். நல்லா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகணும். அதுலேருந்து ஒரு 2-3 விஷயமாவது நீங்கள் எடுத்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொறுமையாக தான் ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த கண்டென்ட் வேணும், இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அதையும் வந்து ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் பேபி ரெசிபீஸ்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் நான் சைட் பை சைட் ஷூட் பண்ணிகிட்டே வந்து ஒரு கம்பைல்டு vlog மாதிரி நான் போடுறேன். ஸோ இப்போ எல்லா சாமிக்கும் பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்துக்குமே வந்து காலையில் ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும். அந்த எனர்ஜி லெவலை வந்து நம்ம ஃபீல் பண்ணியோ மற்றவங்கள பற்றி பேசியோ இல்லை லேசினஸ்னாலையோ நம்ம அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ஸ்பீட்லேயே அந்த ஃப்ளோலேயே வந்து எந்திரிக்கிறது, குளிக்கிறது, நம்மளோட டே பிளான் பண்ணுறது, அடுத்தடுத்த ஒர்க்கை வந்து குயிக்காக வந்து பண்ணி முடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 to 11க்குள்ளே நம்மளோட மோஸ்ட் ஆஃப் தி ஒர்க்கை வந்து நம்ம முடிச்சிருவோம். டேவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும். ஸோ காலையிலேயே எல்லாமே லேக் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த டே வந்து பார்த்திங்கன்னா இதை பண்ணலையே அதை பண்ணலேன்னு தனியாக நம்ம வந்து டென்ஸ்டாகவே இருப்போம். ஸோ அந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக நீங்கள் வந்து இருக்கணும்னு நினச்சிங்கன்னா காலையில் எந்திரிச்சிருந்து ப்ரொடக்டிவாக வந்து அந்த டே வந்து
வச்சுக்கணும். நான் டெய்லியுமே வந்து இன்றைக்கி வந்து இந்த ஒர்க்லாம் பண்ணணும், சரி இன்றைக்கி இந்த டாஸ்க்கை முடிச்சிடலாம், இந்த டைமுக்குள்ளே இதை பண்ணணும் அப்படிலாம் வந்து நினச்சி பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் உங்களுக்குன்னு வந்து ஒரு ரெஸ்ட் டேவும் வந்து வச்சுக்கோங்க. ஸோ அன்றைக்கி வந்து எல்லாமே லெஷராக பண்ணுறது, நல்ல ஒரு ஆஃப்டர்நூன் வந்து ஒரு நல்ல ஒரு நேப் எடுத்துக்கிறது, கிட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியே போயிட்டு வருது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நமக்குன்னு நம்ம ஒதுக்கிக்கணும். ஸோ எல்லாமே நம்ம பண்ணும்போது தான் நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு ஹாப்பியாக நம்ம பண்ணுற வேலையை நம்ம ரசித்து பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பிராணியெல்லாம் ஏற்றி வச்சு நல்லா சாமி பாட்டு போட்டு ஃப்ரைடே மார்னிங் இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது வீடே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் பாசிட்டிவ் வைப்பில் இருக்கும். ஸோ நம்ம ஒருத்தவங்க வந்து அதை ஒரு விஷயத்த பர்ஃபெக்டாக பண்ணும்போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட வந்து பழகிடுவாங்க. ஸோ இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்கன்னு எந்த விஷயமே நீங்கள் பண்ணாதீங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ரொட்டீன், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வேலையுமே வந்து நான் பண்ணுவேன். சாமி கும்பிட்டு வர்றதுக்குள்ளேயும் மாமியார் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியெல்லாம் வந்து தேய்ச்சி எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ ஒவ்வொரு சப்பாத்தியாக சுட்டு எடுக்க வேண்டியதான். எங்கள் மாமாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் இருக்கிறதுனால அவர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சம்பா உப்புமா தான், கோதுமை உப்புமா தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ எங்கள் 3 பேர்த்துக்கு வந்து சப்பாத்தி, வியானோட சேர்த்து எங்கள் 4 பேர்த்துக்கு சப்பாத்தி. வியானாவும் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வியானாக்கும் வந்து குளிச்சு விட்டுட்டேன். குயிக்காக வந்து பெட்டெல்லாம் வந்து நீட் பண்ணிடலாம், அவரும் வந்து கிளம்பிட்டு இருந்தார். ஸோ அதுக்குள்ளேயே வந்து பெட்டெல்லாம் நீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் நீட் பண்ணியிருந்தேன். வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நேற்றே வந்து எல்லாமே போட்டாச்சு. பெட் ஸ்ப்ரெட்லேருந்து எல்லாமே துவைச்சி எல்லாமே காய போட்டாச்சு. ஆஃப்டர்நூனுக்கு மேலே அதெல்லாம் வந்து மடித்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. வியானாக்கும் வந்து குளிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து ட்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணி விட வேண்டியதான். வின்டர் சீசன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து மாய்ஸ்சரைசர் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. குழந்தைங்களுக்கு வந்து மறக்காமல் மாய்ஸ்சரைசர் வந்து கை காலுக்கு எல்லாத்துக்கும் தடவி விட்டுருங்க. ஸோ அதுவும் ஸ்கூலுக்கு போகும்போது வந்து நான் தடவி விட்டுருவேன். செபாமெடோட மாய்ஸ்சரைசர் தான் வந்து 2 பேர்த்துக்குமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ரொட்டீனை வந்து கரெக்டாக செட் பண்ணிடுங்க. காலையில் குளிக்க வைக்கிறது, கரெக்டாக அந்த டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறது, நேப் டைம்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அதே உங்கள் லைஃப் ஸ்டைல் பேட்டர்னாக அமைஞ்சிரும். ஸோ ஆதவுக்கும் அந்த விஷயம் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். எத்தனை மணிக்கு எழுப்பி நம்ம குளிக்க வச்சாலுமே அவங்க வந்து குளிச்சு ரெடி ஆகிப்பாங்க. இப்போ சில நேரம் கோயிலுக்கு போகிறோம் 4 மணிக்கு எழுந்திரிப்போம், ஊருக்கு போகும்போது 6 மணிக்கு எழுந்திரிப்போம். ஸோ அந்த மாதிரி எத்தனை மணிக்கு குளிக்க வச்சாலுமே வந்து கிட்ஸ் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிக்குவாங்க. ஸோ அதனால் வந்து குழந்தைங்க பாவம் அப்புறம் குளிக்க வச்சுக்கலாம், ஆஃப்டர்நூனுக்கு மேலே குளிக்க வைக்கலாம் அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. தண்ணி வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டு மார்னிங்கே வந்து அந்த குளிக்கிறது அந்த மாதிரி ரொட்டீனை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஏர்லி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஆதம் எந்திரிக்கும்போது எந்திரிச்சிட்டு அப்போ ஒரு தூக்கம் தூங்குவாங்க. 9 o'clock அந்த மாதிரி எந்திரிச்சாங்க அப்படின்னா சில நேரம் வந்து குளிக்க வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன். இல்லை ரொம்ப கிராங்கியாக இருக்காங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு ஒரு 10 o'clock மேலே குளிக்க வச்சுருவேன். பட் மார்னிங்கே வந்து நம்ம அந்த ரொட்டீன் வந்து செட் பண்ணி வச்சிடணும். இப்போ குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க வியானாவும். கீழே போய் அவங்க தாத்தா கூட வந்து விளாண்டுட்ருப்பாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம சப்பாத்தியெல்லாம் சுட்டு ரெடி பண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு. லஞ்சுக்கு வந்து ரைஸுக்கு வந்து தக்காளி வதக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து மாமியார் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. சைடில் நான் வந்து சப்பாத்தி சுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ நான் ஒர்க் பண்ணும்போது குழந்தைய யார் வச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அத்தை மாமா 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துப்பாங்க. ஸோ ஒர்க் பண்ணுற நேரத்தில் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் ஒர்க் பண்ணுவேன். அதே மாதிரி தூங்குறாங்க அப்படிங்க அந்த டைமில் நான் மற்ற ஒர்க்லாம் வந்து பார்த்துப்பேன். ஸோ அப்படி தான் வந்து வியானா வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். கவுண்டர் டாப் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா க்ளீனிங்கும் வந்து பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்பப்போ வந்து கவுண்டர் டாப்பை வைப் பண்ணிப்பேன். ஏதாவது சின்ன சின்ன பாத்திரம் கிடந்துச்சு அப்படின்னா அதை வாஷ் பண்ணி வச்சுருவேன். அந்த மாதிரி கையோடு நம்ம பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அந்த 11-11:30ங்கும்போது நம்மளோட எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். 11:30க்கு மேலே ஹவுஸ் ஹெல்ப் வருவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நம்ம எல்லா குக்கிங்கும் முடிச்சு விட்டால் தான் அவங்க வந்து ஒரு 1 hour 1.5 hours வந்து வீடை கூட்டி பாத்திரம்லாம் கழுவி கவுண்டர் டாப் தொடச்சி அதுக்கப்புறம் வந்து வெளியெல்லாம் கூட்டி விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்புறம் நம்ம லஞ்சுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் முடிக்கிறதுக்கும் டைம் ஆயிரும். அப்புறம் அவங்களும் வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அதனால் அந்த டைமுக்கு இந்த மாதிரி ரொட்டீன் செட் பண்ணி வச்சுட்டோம். 11:30ங்கும்போது லஞ்ச் குக்கிங்கும் வந்து முடிச்சிருவோம். ஸோ அவங்க வர டயத்துக்கு ரைஸ் மட்டும் 12 o'clock வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம 1 o'clock சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. மாமா வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. வியானா வந்து ஜக்கை வந்து வாட்டர் ஜக் அப்படியே வந்து கொட்டி விட்டுட்டா. ஃபுல்லாக டேபிள் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் தண்ணி ஆயிடுச்சு. அப்புறம் அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்ட் வந்து உட்காந்து சாப்பிட்டோம். சப்பாத்தி வித் ப்ரொக்கோலி கறி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப மைல்டாக இருந்துச்சு. ஸோ ப்ரொக்கோலி பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.
டெய்லி ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ரொட்டீனில் வந்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. இன்பிட்வீன் நம்ம வெளியே போகிறது, வர்றது, டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வேணால் மாறும். பட் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இதே பேட்டர்னில் தான் இருக்கும். வியானா வந்து மாமா கிட்ட இருந்தாங்க. நாங்கள் 3 பேரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். எவ்ரி ஃப்ரைடே வந்து மார்னிங் வந்து கோயிலுக்கு போவோம். பத்ரகாளியம்மன் கோயிலுக்கு போவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பார்க் விநாயகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் வந்திருந்தோம். நானும் வியானா என் ஹஸ்பண்ட் 3 பேரும் வந்திருந்தோம். ஸோ நமக்குன்னு வந்து ஏதாவது ஒரு ரொட்டீன் வச்சுக்கணும் இல்லையா? அது மாதிரி நம்ம கோயிலுக்கு போகிறதாகட்டும் எல்லாத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு இது பண்ணணும் அப்படின்னு வச்சிட்டோம்னா நம்ம அந்த ஃப்ளோவில் வந்து போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கோயிலுக்கும் வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வர அன்றைக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா மைண்ட் வந்து ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டேவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரிலாக்ஸாக போகும். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு லஞ்சுக்கு வந்து வாழைப்பூ பொரியல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ பொரியல் தான் வந்து ஹாமில்டன் பீச் பிளெண்டரில் வந்து போட்டுட்ருக்கேன். இந்த சாப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வெஜிடபிளுமே சாப் பண்ணிக்கலாம். ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் இருக்க சாலட்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதில் போட்டோம் அப்படின்னா நல்லா ஃபைனாக வந்து வாழைப்பூ வந்து சாப் ஆயிரும். ஸோ மொதல் நாளே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதனால் அடுத்த நாள் எடுத்து நம்ம குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாழைப்பூ, கீரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளீனிங் டைம் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதனாலே வந்து நிறைய பேர் வந்து செய்ய மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மொதல் நாள் டிவி பார்க்கும்போதோ இல்லை சும்மா ஃபோன் பேசும்போதோ அந்த மாதிரி டைமில் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து குயிக்காக வந்து நம்ம செஞ்சிடலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதெல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க. வாரத்தில் 2 நாள் கீரை, 1 நாள் வாழைப்பூ, வாழைத்தண்டு இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஃபுட்ஸை வந்து சாப்பிட்டுட்டு பருப்பு, ரசம், பாசிப்பயிறு இந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். பெருசாக டயட்டு அந்த மாதிரி எல்லாம் கூட தேவையில்லை. ரைஸும் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. வாழைப்பூ பொரியல், அதுக்கப்புறம் வந்து தக்காளி வதக்குனது. ஸோ எல்லாமே பவுலில் போட்டு எடுத்து வச்சாச்சு. காலையிலே வந்து தயிரும் வந்து பிறை ஊற்றி எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி கண்டிப்பாக ஏதோ ஒரு சுண்டல் வெரைட்டி செய்யணும் அப்படிங்கிறதுனால அதுவும் வந்து வேக வச்சு எல்லாமே வந்து டைனிங் டேபிள் பக்கத்தில் இருக்க டேபிளில் கொண்டு போய் வச்சுருவோம். ஸோ இப்போ வந்து லஞ்ச் ஒர்க்கும் முடிச்சாச்சு. வியானா வந்து இப்போ போய் தூங்க வைக்கணும். ஸோ அதுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போனேன். ஸோ கொஞ்சம் தான் நல்லா விளையாடுவாங்க. மறுபடியும் ஒரு 11:30 அந்த மாதிரி தூங்கினாங்க அப்படின்னா ஒரு 1 o'clock அந்த மாதிரி தூங்கி எந்திரிப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து கொண்டு போய் தூங்க வச்சுட்டு நான் என்னோடய எடிட்டிங் ஒர்க்கு மற்ற ஒர்க்லாம் வந்து பார்ப்பேன். ஸோ தூங்குறது தான் வந்து ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தூங்க வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து உட்காந்துருந்தேன். நம்மளோட மேக்ஸி கலெக்ஷன்ஸ் வந்து நிறையா பேர் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து கேட்பாங்க, இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினது, அந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெறும் மேக்ஸிஸ் மட்டும் ஒரு 10 to 12 மேக்ஸிஸை வந்து செப்பரேட்டாக வந்து அது ஒவ்வொரு பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் ப்ளஸ் அது எங்கே வாங்கினது அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ வந்து லாஸ்ட் vlogல வந்து போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கும் நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவிலும் வந்து ஒவ்வொருத்தவங்க ஒன்று கேட்பாங்க. ஸோ அதை வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோவாக எடுத்து போட்டோம் அப்படின்னா அதை கேட்கும்போது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸி கலெக்ஷன்ஸ் பற்றி தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அன்றைக்கி அந்த வீடியோ தான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வியானாவும் எழுந்திரிச்சிட்டாங்க. இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 1 o'clock ஆயிடுச்சு. ஹவுஸ் ஹெல்ப் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம பாத்திரம்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதை அந்தந்த பிளேஸில் வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். கிட்ஸை வச்சுட்டு நம்ம ஒர்க்கையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது எப்படின்னு தான் நம்ம கற்றுக்கணும். பட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணலாங்கும் போது பண்ண முடியாது. திடீர்னு ஒருத்தவங்க அழுவாங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவோம், இன்னொரு குழந்தைங்க வந்து ஒரு பிரச்சனையோடு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் 2 கிட்ஸை வச்சு மேனேஜ் பண்ணும்போது இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல் ரொட்டீன் தனியாக இருக்குது, ஹோம் ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும், சில நேரம் கிராங்கியாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ப்ரியாரிட்டி வந்து முக்கியம். ஸோ எந்த ஒர்க் ஃபஸ்ட்டு பண்ணலாம், எதை அப்புறம் பண்ணலாம், நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபேமிலி தான் ஃபஸ்ட் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து நான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் கேப் கிடைக்கிற நேரத்தில் தான் வந்து மோஸ்ட்லி vlogலாம் வந்து ஷூட் பண்ணுவேன். அதேமாதிரி நம்ம குழந்தைங்கள மற்ற குழந்தைங்களோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஸோ 2 பேர்த்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். சேட்டையெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு விஷயத்த திருப்பி திருப்பி சொன்னால் கேட்கல அப்படின்னா நான் அடிக்கவும் செய்வேன். ஸோ அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டைம் அதை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாலே பயந்துப்பாங்க. அதுவும் ஸோ நிறையா விஷயங்களுக்கு வந்து சில விஷயங்களுக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிக்டாக இருந்து தான் ஆகணும் கிட்ஸுக்கிட்ட. ஸோ ஏன்னா எல்லாமே வந்து நம்ம கைண்டாக சொன்னால் கேட்டுப்பாங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் 2 விதமாகவுமே வந்து ஹேண்டில் பண்ணுவேன். 1:30 ஆயிடுச்சு டைமு. ஹஸ்பண்டும் வந்து லஞ்சுக்கு வந்துட்டாங்க. அவங்க டேடியை பார்த்தோன்னே வேகமாக ஓடி போய் தூக்க சொல்லுவாங்க. தாத்தா வந்தாலும் அப்படி தான், டேடி வந்தாலும் அப்படி தான். கரெக்டாக கதவு வரைக்கும் வெளியே ஓடிடுவாங்க வியானா.
வேலை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேலை வேணாலும் செஞ்சிடலாம். பட் குழந்தைங்களுக்கு ஊட்டுறது தான் இருக்கிறதுலே வந்து டஃபஸ்ட்டு ஜாப்னு சொல்லுவேன். ஏன்னா வியானாக்கும் வந்து ஊட்டணும். ஆதோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஊட்டி விடுங்கன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ரொம்ப பிடிச்ச ஃபுட் அப்படின்னா அவங்களாம் எடுத்து சாப்பிடுவாங்க. பட் இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வச்சு கொடுக்கும்போது நம்ம ஊட்டினா தான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு அடப்பிடிப்பாங்க. இதே ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சாப்பிட்டுப்பாங்க. மேம் கேட்டால் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை, சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க, நாங்கள் சொன்னால் கேட்டுப்பாங்க அப்படிம்பாங்க. பட் வீட்டில் வந்து டோட்டலாக ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் எப்படியாவது சாப்பிட்டா போதுண்டா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வியானாக்கே ஊட்டுவேன். ஏன்னா வியானா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour ஆகும், சில நேரம் 45 minutes அந்த மாதிரி எடுத்துப்பா. ஸோ இப்போ தூங்கி வச்சோன்னே கொஞ்சம் நேரம் விளையாடுற மூடில் இருப்பாங்க. அதுக்குள்ளேயே நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஊட்டிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து வாழைப்பூ பொரியல், சுண்டல், தக்காளி வதக்குனது, இதான் இன்றைக்கி லஞ்சுக்கு. டாய்ஸ் எடுத்து அப்படியே கீழே உட்கார வச்சாச்சு. அதுக்குள்ளேயே நம்மளும் வந்து சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அத்தையும் மாமாவும் இன்றைக்கி வெளியே போயிருந்தாங்க. ஸோ அதனால் வியானாவுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு பசஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து வியானாவுக்கு வந்து கர்ட் ரைஸ் தான் ஊட்டி விட்டேன். பட் அதுக்கே வந்து சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. பல லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி ஒரு வழியாக சாப்பாடு ஊட்டி முடிச்சாச்சு. ஸோ லஞ்ச் ஊட்டினதுக்கப்புறம் வாயில் தொடச்சி விட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டரில் உட்கார வச்சிட்டேன். மாமாவும் இப்போ தான் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வியானா வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆதோவுக்கு வந்து வேர்க்கடலை வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் எடுத்து வாஷ் பண்ணி குக்கரில் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஈவினிங் 3:30க்கு வந்ததுக்கப்புறம் சில நேரம் ஈவினிங் சாப்பிடுவாங்க, இல்லைனா ஃபுட்பால் கிளாஸ் போகும்போது ஸ்நாக்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்க ஃபுட்பால் கிளாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுண்டல், இந்த மாதிரி ஹெல்தி ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொண்டு போகணும். ஃப்ரூட்ஸு இல்லைனா சுண்டல் வெரைட்டிஸ், வேர்க்கடலை, கார்ன் இந்த மாதிரி கொண்டு போகணும். ஸோ அதனால் ஒரு சில நாள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருவோம், இல்லை வேர்க்கடலை, இல்லைனா ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக சுண்டல் செய்யும்போது அதிலே வந்து ஒரு கப் தனியாக அதோக்கு வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இருக்கும். கிளாஸ் போகும்போது வந்து பால் ஆற்றி கொடுத்துருவேன். ஸோ குடிச்சிட்டு போயிடுவாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பிளேட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் வாஷ் பண்ணி வச்சுட்டு டைனிங் டேபிளாக கிளியர் பண்ணி நீட்டாக வந்து தொடச்சி விட்டாச்சு. ஸோ அப்பப்போ கையோட பிளேட்ஸ் அண்ட் டம்ளர்ஸ் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு எப்பவுமே சிங்கில் போட மாட்டோம். கார்டன் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே அன்னைக்கு ஃபுல் ட்ரிம் வந்து பண்ணி விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து கார்டன் ஃபுல்லாகவே வந்து நீட்டாக இருக்குது. ஸோ நல்லா நிறைய டென்ஸ் ஆகிடுச்சு. நிறையா செடி வந்து நல்லா ப்ராப்பராக நீட்டாக ட்ரிம் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தாச்சு. வந்தோடனே ஸ்கர்ட்டிங் சைக்கிள் எடுத்து கீழே விளாண்டுட்டு இருந்தாங்க. சவுண்டு கேட்டு நான் தான் மேலே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேன். வியானா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்தோடனே கொஞ்சம் நேரம் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதையும் குளித்து ரெடி பண்ணி விட்டாச்சு. ஒரு லாஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸாகவே வந்து இந்த கோழி குண்டு கலெக்ட் பண்ணுறது தான் வேலை. ஸோ அதை கலெக்ட் பண்ணிவிட்டு விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா கூட போய் ஏதோ கடையில் வந்து இந்த கோழி குண்டெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ கிளம்பிட்டு நான் கோழி குண்டு விளாட போகிறேன்னு சொல்லி எல்லாம் விரித்து வச்சு எல்லாம் விளாண்டுட்டு இருந்தாங்க. செம்பருத்தி பூச்செடியில் வந்து வெள்ளை கலர் பூச்சி வந்து கண்டிப்பாக வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு நர்சரியிலே வந்து ஒரு லிக்விட் கொடுத்தாங்க. அதை வந்து இந்த மாதிரி 1 liter பாட்டிலில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த பூச்சி போயிடும் அப்படின்னாங்க. லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் போயிருந்துச்சு. ஸோ மறுபடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெள்ளை பூச்சி வந்துருந்துச்சு. சரி அதுக்கு ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தேன். கொடுங்க நான் ஸ்ப்ரே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லா செடிக்கும் அடிக்கிறேன் அப்படின்னாங்க. அதுக்கெலாம் அடிக்கக்கூடாது அப்படின்னோடனே அந்த பூச்சிக்கு மட்டும் அடிச்சுட்டு வந்தாங்க. வியானா வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அவங்க அண்ணா கூட சேர்ந்து 2 பேரும் வந்து விளையாடுவாங்க. ஈவினிங் ரொட்டீன் வந்து டெய்லி இந்த மாதிரி தான் இருக்கும். கீழே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க தாத்தா கூட வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஆதோவுக்கு வந்து பால் ஆற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லையை வேக வச்சுட்டு அதையும் வந்து ஒரு கப்பில் போட்டேன். அவங்க வந்து கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அத்தை வந்து உரிச்சு கொடுத்தாங்க. அதை அப்படியே கிளாஸ் கொடுத்து விட்டாச்சு. மில்கை குடிச்சிட்டு ஆதோ வந்து கிளாஸ் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சுன்னு சொல்லி ஹஸ்பண்ட் கூட வந்து நானும் வந்து வெளியே கிளம்பிட்டேன். என்னோடய ரெகுலர் ரொட்டீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.